வணக்கம் நண்பர்களே. குருவே சரணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதுவரை 6 சக்தி பீடங்களின் வரலாற்றை பார்த்தோம். இன்று நாம் பார்க்கப் போவது ஒடிசா மாநிலத்தில் உள்ள தாரா தாரிணி சக்தி பீடம். இந்த ஆலயம் ஒடிசா மாநிலம் கஞ்சாம் மாவட்டத்தில் பிரம்மபூர் பர்ஹம்பூர் நகரிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் குமாரி மலையின் குமாரி ஹில்ஸ் உச்சியில் ரிஷிகுல்யா ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிறது. இயற்கை எழில் நிறைந்த இந்த மலைக்கோவிலுக்கு 999 படிகள் ஏறியும் செல்லலாம். விரும்புபவர்களுக்கு சாலை வசதியும் உள்ளது. இப்போது இதன் புராண வரலாற்றை பார்ப்போம். சதி தேவி யாக குண்டத்தில் தன்னை அர்ப்பணித்த பிறகு சிவபெருமான் துயரத்தில் சதி தேவியின் உடலை சுமந்தபடி பிரபஞ்சம் முழுவதும் சுற்றி வந்தார். அப்போது மகாவிஷ்ணு சுதர்சன சக்கரத்தால் சதி தேவியின் உடலை பல பகுதிகளாக பிரித்தார். அந்த உறுப்புகள் விழுந்த இடங்களே இன்று நாம் தரிசிக்கும் சக்தி பீடங்கள். அவற்றில் சதி தேவியின் 2 மார்பகங்கள் விழுந்ததாக நம்பப்படும் இடம்தான் இந்த தாரா தாரிணி சக்தி பீடம். அதனால்தான் இந்த தலம் தாய்மை, அன்பு, குழந்தை பாக்கியம், வளம் ஆகியவற்றை அருளும் புனித தலமாக போற்றப்படுகிறது. இங்குள்ள அம்மன் 2 திருவுருவங்களாக அருள்பாலிக்கிறார். ஒருவர் தாரா, மற்றொருவர் தாரிணி. தாரா என்றால் இருளிலிருந்து வழிகாட்டுபவள். தாரிணி என்றால் துன்பக் கடலில் இருந்து கரை சேர்ப்பவள். இருவரும் சேர்ந்து உலக மக்களைக் காக்கும் ஆதிபராசக்தியின் வடிவமாக வணங்கப்படுகிறார்கள். இன்றும் குழந்தை பாக்கியம், திருமணத் தடை நீங்க, குடும்ப நிம்மதி, செல்வ வளம் ஆகியவற்றுக்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தலத்திற்கு வந்து அம்மனை தரிசிக்கிறார்கள். குறிப்பாக சைத்ர யாத்திரை மற்றும் நவராத்திரி காலங்களில் இலட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு கூடுவார்கள். இந்த சக்தி பீடத்தின் தரிசனம் தாயின் மடியில் சாய்ந்தது போன்ற மன அமைதியை தருகிறது என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். இதோடு 7வது சக்தி பீடத்தின் வரலாறு நிறைவடைகிறது. அடுத்த வீடியோவில் 8வது சக்தி பீடத்தின் அதிசய வரலாற்றுடன் சந்திப்போம். அதுவரை குருவே சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயே விச்சே. ஓம் சக்தி.